ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு விவசாயி அவரோட நிலத்துல வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு பூதம் வந்து அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு போகுது. உன்னோட ஒரு கட்டுலேயும் 2 படி நெல் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காரு. அவங்க மனைவி வராங்க. அவங்கக்கிட்ட வந்து இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டுலேயும் 2 நெல் தாள் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய கட்டு வைக்கிற இடத்துல 2 தாள் மட்டும் வைங்க அப்படின்னா 2 படி ஒரு கட்டுக்கும் 2 படி வரணும்னா சாபத்தை எப்படி வரமாக மாற்றுறதுன்றதுக்கான ஒரு ஐடியா சமயோஜித புத்தியில் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கட்டுக்கும் 2 படி நெல் வந்துச்சான். ஸோ இந்த கதை வந்து எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா, சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப டைமுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இலக்கையோ இல்லை நம்மளுக்கு வேண்டியதை அடையிறதோ வந்து ரொம்ப சுலபமாகவே இருக்கும். இது வந்து ஷார்ட்கட் கிடையாது. ஆனால் இருக்கிற விஷயத்த நம்ம எப்படி இன்னொரு கோணத்தில் பார்த்து அதை ஈஸியாக அடையலாம் அப்படின்றதுக்கான வழிவகைகளை நாமளும் கற்றுக்கலாம் இந்த மாதிரி நபர்கள் கூட இருக்கிறப்போ. நாமளுமே அந்த மாதிரி ஒரு கோணத்தில் வித்தியாசமாக இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோன்னா வர்ற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷன் ஏதாவது சேலஞ்சாக இருந்தது அப்படின்னா கூட அதை வேறு விதத்தில் நம்ம அணுகி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து எப்படி வந்து சாபத்தை வரமாக மாற்றினாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற வாய்ப்புகளாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஆப்வியஸ்லி ஈர்ப்பு விதியில் இதுவும் வரும். நம்மளுக்கு வர்ற எல்லாத்தையுமே நம்ம வாய்ப்பாக நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயமாக மாற்றி ஈர்த்துக்கிறதுக்கான வழிவகைகள் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.